அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். தமிழர்களினுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய கட்டிடக்கலை, தமிழர்கள் பார்க்காத இடங்கள், தமிழர்கள் சிந்திக்காத மரபியல் அறிவு, நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வின் தொகுப்பு தான் இந்த முயற்சியினுடைய நோக்கமே. அப்படியாக இந்த காணொளியில் தமிழர்களுடைய மாபெரும் வரலாறான, தமிழர்களுடைய மாபெரும் தலைவனாக, மாபெரும் அரசனாக, புலிக்கொடி வேந்தனாக இருந்த கரிகால் சோழன் கட்டிய, காலம் கடந்து இன்றும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அணையாக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே அணையான நமது நாட்டில் இருக்கக்கூடிய கல்லணையினுடைய வரலாற்றைத்தான் நாம் பார்க்க போகிறோம். கரிகாலன் கட்டிய கல்லணையை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய அணை கட்ட பொறியாளர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் ஆர்தர் காட்டனுக்கு மட்டும் அந்த கரிகாலனின் கட்டுமானம் எப்படி 1800 ஆண்டுகளை தாக்கு பிடித்து நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் ஆட்டி படைத்தது. அதன் விளைவுதான் கல்லணை இன்றும் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த கல்லணையை கரிகாலன் எப்படி கட்டினான், எதற்காக கட்டினான், காலம் கடந்து இந்த கல்லணை நிற்கிறது என்று சொன்னால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, தமிழனினுடைய மரபியல் என்ன, தமிழனினுடைய அறிவு, கட்டிடக்கலை எப்படிப்பட்டது, வாருங்கள் இந்த காணொளியில் காண்போம். கடல் மட்டத்தை விட 4186 அடி உயரமான குடகு மலையிலிருந்து புறப்பட்டு 800 கிலோமீட்டர்கள் பயணித்து பூம்புகாரில் வங்கக்கடலில் கலக்கிறது இக்காவேரி. காவேரியின் வயதை 5 லட்சம் ஆண்டுகள் என்கிறார்கள் ஆய்வாளர் சோ ராமசாமி அவர்கள். இப்படி கால நதி போல் ஓடி வந்த காவிரியை அதன் வெள்ள அழிவை தடுக்கவும், மிகுதியான நீரை பயன்படுத்தி பாசன பரப்பை அதிகமாக்கவும் கட்டப்பட்ட முதல் அணைதான் கல்லணை. கட்டிய ஆண்டு கிமு 12. ஏறக்குறைய 2100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டும் இன்றும் பயன்பாட்டில் உள்ளதுதான் கல்லணையினுடைய தனிச்சிறப்பு. இப்படி காவிரி கொள்ளிடமாக பிரிந்து ஒரு மாலை போல் திருவரங்கத்தை சுற்றி கல்லணையில் மீண்டும் இணைகிறது. இந்த இணையும் இடத்தில் ஒரு அணை கட்ட கரிகாலன் எடுத்த முடிவையும் அதனால் விளையப்போகும் பாசன பயன்களை அவர் தொலைநோக்கோடு உணர்ந்ததையும் உலக அறிஞர்கள் வியக்கிறார்கள். காவிரி நீர் பெருகி அதிக வரும் காலங்களில் பெரும் உடைப்புகள் ஏற்பட்டு பாதிப்பை உருவாக்குவதோடு தாழ்வான பகுதிகளில் பாய்ந்து வீணாக கடலில் கலப்பதுதான் அன்றைய காவிரி சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை. திருவரங்கத்தின் கிழக்கே காவிரியின் வடகரையில் தான் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டது. அதில் பாயும் பெரும் வெள்ளமே கொள்ளிடத்தில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை தடுக்கவே கரிகாலன் அணை கட்ட முடிவு செய்தான். உடைப்பை தடுத்து குறிப்பிட்ட உயரத்தில் சுவர் எழுப்பினான். காவிரியில் நீர்வரத்து குறைவாக வரும் கோடை காலத்தில் ஆற்றில் மிகப்பெரிய எடை கொண்ட பாறையை போட அது நீரை அரித்து கீழே இறங்கும். அது முற்றிலும் மூழ்குவதற்கு முன்னால் அதன் மீது களிமண் சாந்து பூசப்படும். இப்படி வரிசையாக ஆற்றின் குறுக்கே பாறைகளை வைத்து அதை மூழ்க அதன் மீது சுண்ணாம்பு சாந்து, களிமண் சாந்து என்று பூசி அதன் மேல் அடுத்த பாறையை வைத்து அடுத்த கோடையில் முதலில் போட்ட அடுக்கின் மேல் போடப்படும். இப்படியாக இந்த கல்லணை கட்ட 30 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. இதனால் வெள்ளம் பள்ளம் நோக்கி பாயும் வேகம் தடுக்கப்பட்டு நீர் காவிரியிலேயே பாய்ந்து வேளாண்மைக்கு பயன்பட்டது. இப்போது ஏராளமான நீர் காவிரியில் வந்ததால் கட்டப்பட்ட அணையின் மேல் மட்டத்தை தாண்டி வழிந்து கொள்ளிடத்தில் பாய்ந்து கடலில் கலந்தது. இதனால் டெல்டா பகுதிகள் வெள்ளக்காடானது தடுக்கப்பட்டது. இப்படித்தான் காவிரியின் வெள்ளத்தையும் சமவெளி பாசனத்தையும் ஒழுங்குபடுத்தினான் கரிகால சோழன். காட்டன் என்கிற மேலை நாட்டு அறிஞர் தான் இதனை கண்டுணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நமது பெருமையை வெள்ளையர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். நீரின் போக்குக்கு ஏற்ப பாறைகள் போடப்பட்டதால் தான் அணை வளைந்து பாம்பு போல் அமைந்துள்ளது என்கிற உண்மையையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். 1803 இங்கிலாந்தில் பிறந்தவர் காட்டன். அக்கால சென்னை மாநில பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளராக பணி செய்த ஒரு இராணுவ தளபதி அவர். பல அணைகளை கட்டி பாசன கால்வாய்கள் அமைத்து தன் வாழ்க்கை முழுவதும் இந்திய நீர்ப்பாசனத்திற்கு அர்ப்பணித்த இவரை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அறிவுலகம் கொண்டாடுகிறது. கரிகால சோழனால் கட்டப்பட்ட இந்த தடுப்பாணையம் கலிங்குலாவை இன்று நாம் பார்க்கும் வடிவத்தில் கல்லணை என்று நாம் கொண்டாட காரணமானவர் இந்த நீரியல் மேதை ஆர்தர் காட்டனே. காலப்போக்கில் கரிகாலன் கட்டிய கல்லணை ஒரு பிரச்சனையை சந்தித்தது.
அதிக நீர் வரவால் மணல் மேடுகள் கல்லணைக்கு முன் குவிந்தன. காவேரி படுகை மேடாக மாறியது. கொள்ளிட பள்ள படுகையாக மாறிவிட வரும் நீர் முழுவதும் கொள்ளிடத்தில் பாய காவிரி பாசன பகுதி வறண்டது. பழைய டெல்டா காய்ந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து டெல்டாவை காப்பாற்ற யோசித்த பிரிட்டிஷ் அரசு இந்த பணிக்காகவே காத்திருந்த ஆர்தர் காட்டனிடம் இந்த வேலையை தந்தது. கரிகாலன் கட்டிய கல்லணையை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய அணை கட்ட பொறியாளர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் ஆர்தர் காட்டனுக்கு மட்டும் இந்த கரிகாலனின் கட்டுமானம் எப்படி 1800 ஆண்டுகளை தாக்குப்பிடித்து நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் ஆட்டி படைத்தது. பொறியாளர்களால் ஒரு தமிழன் கரிகாலன் கட்டிய அந்த அணையை இடிக்க முடியவில்லை. அது தமிழ் போல் நின்று சிரித்தது. அதனால் கரிகாலனின் பழைய அணையையே அடிக்கல்லாக வைத்து புதிய அணையை கட்டலாம் என்று முடிவு செய்தார் ஆர்தர் காட்டன். உயர்த்தி கட்டப்பட்ட காவேரி கரையை பராமரிக்கும் வேலை அந்த பகுதி கிராம மக்களிடம் தரப்பட்டது. பராமரிப்புக்கு தேவையான கட்டாய உழைப்பு குலை வெட்டி என்று அழைக்கப்பட்டது. இப்படி கூலி இல்லாமல் செய்யப்படும் வேலையை வெட்டி வேலை என்று சொல்ல இதுவே காரணமாக இருந்திருக்கிறது. கல்லணையின் கிழக்கு பகுதியில் அடிமதகுகளை அமைத்து காவிரியின் நீர் கொள்ளிடம் செல்லாமல் காவிரிக்கு திருப்பிவிட்டார் காட்டன். இதற்கு மதகு அமைக்கும் வேலையை காட்டன் செய்தபோதுதான் அந்த அதிசயத்தை கண்டுபிடித்தார். 19ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டு முழுவதும் நீர் ஓடுகின்ற மணர் மாங்கான படுகையின் மேல் அணை கட்டும் தொழில்நுட்பம் புரியாத புதிராகவே இருந்தது. இதை கட்டிய நம்மவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை நாம் அறிந்தவரை எதிலும் பதித்து வைத்ததாக தெரியவில்லை. கரிகாலன் தொழில்நுட்ப புதிர் வெறும் புதிராகவே இருந்தது. இந்த புதிர் அவிழ்த்து தமிழர்களின் பெருமையை உலகுக்கு சொன்னவர் ஆர்தர் காட்டன் அவர்கள். 2100 ஆண்டுகள் வந்த பெரும் வெள்ளப்பெருக்கை இந்த கட்டுமான முறையே தாங்கி நின்றிருக்கிறது. இந்த நீர் தடுப்பு முறையில் அமைந்த கல்லணையை பொறியியல் அதிசயமாக உணர்ந்ததாலேயே காட்டன் கல்லணையை ராக் டேம் என மொழிபெயர்க்காமல் கிராண்ட் அணைக்கட் என்று சொன்னதாக தோன்றுகிறது. காட்டனின் வியப்பால் உருவான கிராண்ட் அணைக்கட் என்பதே நிலைத்து விட்டது. இன்று வரை அவர் பெயரும் நிலைத்து நிற்கிறது. தமிழ்நாட்டில் டெல்டா பாசனத்தில் எல்லா வளர்ச்சிக்கும் காரணமான இந்த ஆர்தர் காட்டனின் ஒரு சிலைதான் கல்லணையில் உள்ளது. எங்கோ பிறந்து நம் அளப்பரிய பொறியியல் அறிவால் தமிழ்நாட்டை வளப்படுத்திய ஆர்தர் காட்டனை தமிழர்கள் நெஞ்சில் நிறுத்துவோம். இன்றைக்கோ கட்டப்பட்ட இந்த கல்லணை இன்றும் காலம் கடந்து அறிவியலினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த கல்லணையை கட்டிய கரிகால சோழனை நெஞ்சில் நிறுத்தி போற்றுவோம். வாழ்க கரிகால சோழன், வாழ்க கல்லணை, வாழ்க ஆர்தர் காட்டன், வாழ்க ரசிகர்கள். நன்றி.